பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில உறவு முறைகள் அப்படின்னு பேரை சொன்ன உடனே இவங்க வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உறவு முறையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உதாரணத்திற்கு கணவன் மனைவி, மாமியார் மருமகள் அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக கணவன் அப்படிங்கிற ஒரு உறவு முறை வந்து கை ஓங்கி இருக்க மாதிரி சூழல் இருந்துச்சு. அதே போல் மாமியார் மருமகள் அப்படின்னு சொன்னாலுமே கூட இதில் மாமியாரோட கை ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது இதெல்லாமே கூட அப்சைட் டவுனாக மாறிடுச்சு, தலைகீழாக மாறிடுச்சு. அப்படி தலைகீழாக மாறின உறவு முறையில் இன்னொரு உறவு முறை என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெரிய மருமகள் விசஸ் சின்ன மருமகள். ஏன்னா அவங்களுக்குமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா பெரிய மருமகள் அப்படின்னு ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் நீதி அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் பார்க்கும்போது பெரிய மருமகள் இருக்கலாம், இருந்தாலும் நான் இந்த மருமகள் தானே அப்படின்னு சொல்லி சின்ன மருமகளும் இல்லை என் இயல்பை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடக்கூடிய, உரிமையை கேட்கக்கூடிய, தன் விருப்பத்தின் பேர் இருப்பேன், என் சுயத்தை கண்டிப்பாக இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அதுக்கு பார்க்க முடியுது. அப்போ தான் தமிழா என்ன நினச்சிது அப்படின்னா உண்மையிலே இந்த மாற்றம் வந்து பெரிய அளவில் மாற்றமாக வந்திருக்கிறதா, இல்லை இன்னும் அந்த சேஞ்சஸ் இன்னும் போக வேண்டிய தூரம் தான் இருக்குதா, இல்லை இன்னமும் பழையபடி பெரிய மருமக தான் டாமினேஷன், சின்ன மருமக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும் அப்படி தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா சீரும் சின்ன மருமகள் விசஸ் பதுங்கும் பெரிய மருமகள். சின்ன மருமகள் கரெக்டாக, சின்ன மருமகள் பெரிய மருமகள். ஓகே, இங்கே பேருமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? சரி வாங்கி ஃபஸ்ட்டு முடிச்சு வந்துடுறேன். என்ன தான் நம்ம பெரிய மருமகள் அப்படின்னு நம்ம இருந்தாலும் கூட நமக்கு வரும்போதே ஒன்று தோணும், ஓகே நாம் தான் இந்த வீட்டோட பெரிய மருமகள், அப்போ நாம் வச்சதான் சட்டம், அல்லது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓங்கியிருக்கோம், நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் அதுவே கூட இருந்திருக்கலாம். பட் சின்ன மருமகள் வந்த பின்னால் மாறி இருக்கலாம் ஏதாவது. அது வரைக்கும் இப்படி இருந்தேங்க, அதுக்கப்புறம் நான் தானா அப்படிங்கிறது எனக்கே டவுட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? சார் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கலாம், எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்களுக்கு கேட்குறாங்க. இப்படி தான் சார் வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு தான் எல்லாம் டாமினேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அட மைக்கு கேட்டதுக்கலாமாமா அந்த பொண்ணு. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லிடலாம் சார். நாங்கள் வந்ததுமே பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளாக போகிறோம், நம்மளை ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நாங்களும் மருமக தானே அந்த வந்துருச்சு முதல்ல அட்டாக்கு. அதே எதிர்பார்ப்பு நானும் வரேன், சும்மாவா இருக்காமோ? உங்களை மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் வந்ததுமே எங்களை போட்டு அமுக்கிடுறீங்கல்ல. நாங்கள் எங்கே அமுக்கணும்? எங்கள் மாமியாரை நீங்கள் தானே அமுக்குறீங்க. நாங்கள் எங்கப்பா அமுக்குறோம்? பார்த்தாலும் மூத்த மருமகளுக்கு பாரு, மூத்த மருமகளுக்கு பார்க்கணும், மூத்த மருமகள் பார்க்கணும்னு செய்கிறாங்க. எங்கள் சின்ன மருமகனா சின்ன மகளை தட்டி 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 தானே வைக்கிறாங்க. அப்படி பண்ணலையம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன மருமா இப்போதாம்மா புதுசாக கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சொல்லி கொடுமான்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்ததான் சார் கற்றுக்கிட்டோம் மாமியார்கிட்ட இருந்து. அவங்க வரும்போது எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுவாங்க சார். அதில் நீங்கள் வரும்போது இங்கே வந்து கற்றுக்குறீங்க, அவங்க மட்டும் எப்படி கற்றுட்டு வராங்க? எங்கள் காலம் வேறு சார், எங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் வந்தோம். எங்களுக்கு எல்லாருமே மாமியார் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தாங்க சார். சமையல்லேருந்து எல்லாமே, பக்கத்து வீட்டில் எப்படி பேசணும், எப்படி பழகணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் சார், அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக வராங்க.